மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாளுடைய திருப்பாவையில் 18வது பாடல் இது. கண்ணனை துயிலெழுப்பி அவனிடத்தில் கைங்கரியமாகிற பயனை தொண்டை பிரார்த்தித்து பெற வேணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. அதற்காக நந்தகோபாலனுடைய கோயில் வாசலிலே வந்து வாயிற்காப்போனை எழுப்பினாள் 16வது பாசுரத்தாலே. நாயகனாயனன்னா நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு பாடல். அடுத்து 17வது பாசுரத்தாலே நந்தகோபாலன், யசோதை, பலராமன், கண்ணன் ஆகிய 4வரையும் எழுப்பினாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் அசோதாய் அறிவுராய் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று எழுப்பினாள். ஆனால் கண்ணன் பேசாமல் கிடந்தான். நம்ம எப்போது பற்ற வேணும் என்னாலும் நப்பின்ன பிராட்டிய முன்னிட்டு கொண்டே பற்ற வேணும். இது கண்ணன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு நியமம். பகவானிடத்தில் சரணம்னு நாம் போகணும்னால் தாயார் ஸ்ரீ மகாலட்சுமியை பற்றியே பெருமானை பற்ற வேண்டும். ஆனால் ஓரோர் அவதாரத்துக்கும் இது மாறுபடும். சீதாராமர்கள் ராமச்சந்திரன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணணும்னால் ஸ்ரீதேவி நாச்சியார் மகாலட்சுமியினுடைய அவதாரமான சீதையை பற்றியே ராமனை பற்ற வேண்டும். அதே வராகாவதாரத்தின் திருவடிகளில் விழணுமா, அப்போ பூமாதேவியை பற்றியே வராகப் பெருமானை பற்ற வேண்டும். இப்போ 3வது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பற்ற நப்பின்ன பிராட்டியின் திருவடிகளை பற்றியே, அதாவது நீளாதேவி நாச்சியாரை பற்றியே கண்ணனை பற்ற வேணும். அப்போ கிருஷ்ணாவதாரத்துக்கு நீளாதேவி தான் முக்கியம். நீளாதேவியே தான் தற்போது நப்பின்ன பிராட்டியாக அவதரித்திருக்கிறாள். நீளா என்பது ஒரு வர்ணத்தை, ஒரு கலரை குறிக்கும். இண்டிகோ என்ன ஒரு கலர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அந்த கலர், அந்த வர்ணம்தான் நீளாங்கிற சொல்லுக்கே பொருள். மற்றொன்று நீளா என்ன ஒரு கொடியையும் குறிக்கும். அந்த கொடி ஒருவேளை அந்த வர்ணத்தில் கூட இருந்திருக்கலாம். அந்த கொடி போன்றவள் நீளாதேவி, அந்த வர்ணத்திலேயே இருக்கக்கூடியவள் நீளாதேவி. சிவந்த வர்ணத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் இருப்பாள். பச்சை வர்ணத்திலே பூதேவி நாச்சியார் எழுந்துருளி இருப்பாள். அதே இப்போ அடியை சொல்லிருக்கிற 3வது வர்ணம் இண்டிகோ, வயலட், ஊதா எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வர்ணங்கள் தான். அந்த வர்ணத்தில் தான் நீளாதேவி நாச்சியார் இருப்பாள். இந்த 3 பேரும் சேர்த்து பெருமானுக்கு வலப்புறமும் இடப்புறமும் எழுந்துருளி இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி. இதில் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு முக்கியத்துவம் திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமானுடைய ஆஸ்தானம். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதுள்சூழ் சோழமல கலசே கணபுரத்து பெருமானையை சேர்த்து பெரியாழ்வார் பாடினார். அப்படி இருக்கக்கூடிய திருவள்ளரை திவ்யதேசம் ஸ்வேதகிரி, வெளுப்பு அறை, வெளுத்த மலை, அதிலே புண்டரீகாட்சன் எழுந்துருளி உள்ளான். பக்கத்தில் பங்கையச் செல்வி தாயார் தாமரையாளாகவே எழுந்துருளி இருக்கிறாள். அந்த தாயார் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அம்சம். ஸ்ரீதேவி நாச்சியாரே பங்கையச் செல்வியா எழுந்துருளி இருக்கா. அடுத்து பூமாதேவிக்குன்னு பெருமை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள், பூமாதேவியின் அவதாரமே ஆண்டாள். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் இன்னும் மணவாள மாமனிகளுடைய அழகான பாடல். அதுக்கப்புறம் 3வது நாச்சியார் நீளாதேவி நாச்சியார். அவருடைய ஆஸ்தானம் திருநரையூர். வஞ்சுளவல்லி தாயார் தான் நீளாதேவி நாச்சியார். நரையூர் நின்ன நம்பி கீழே இப்பதான் சமீபத்தில் பார்த்தோம். பிரத்யும்னனுடைய அவதாரத்தை பார்க்கறச்சே பிரத்யும்னன், அனிருத்தன் ஆகியோரோட சேர்ந்து திருநரையூர் பெருமான் எழுந்துருளி இருக்கிறான் என்று கிடையே விண்ணப்பிச்சேன். வஞ்சுளவல்லி தாயார் நம்பிக்கை நாச்சியாராக, நீளாதேவி நாச்சியாரே திருநரையூர். இது ஒரு மாடக்கோவில். நல்ல கல் கருடனாலேயே பெருமை பெற்றிருக்கிற கோவில். கல்கருடன் சேவை, கருட சேவை லட்சம் மக்களுக்கு மேலே வந்து சேவிச்சுருக்கா. கல்லாலேயே கருடனான்னா அந்த பெருமாள் கல்கருடனில் ஏழ்றதுங்கிறது எத்தனை பேர் எழுந்துருளை பண்ணி கொண்டு வெளியில் வரா, அத்தனை பேரோட வீதி வலம் வருகிறார். திரும்ப இத்தனை மாடங்கள் கவாடங்கள் திறந்து புக்கு தன்னுடைய சிறு ஆஸ்தானத்துக்குள்ள புகுகிறார். இந்த திருநரையூரே நீளாதேவி நாச்சியாருக்காகவே ஏற்பட்டது.
அப்ப ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இந்த 3 நாச்சிமார்களுக்கு 3 பிரதானமான திவ்ய தேசங்கள். இதுல ஸ்ரீதேவி நாச்சியார் வலப்பக்கத்தில் எழுந்துருளி இருப்பாள். பூதேவியின் நீலாதேவி நாச்சியாரும் இடதுபுறத்திலே எழுந்துருளி இருப்பார்கள். கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாய்ந்த வழுதி வடநாடன் மன்னுகுருகூர் சடகோபன். நம்மாழ்வாரே பாடுறார், கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குல ஆயர் கொழுந்துக்கும். நீலாதேவி நாச்சியார் ஆயர் கொழுந்து, ஆயர் குலத்திலேயே பிறந்தவள், இடைக்குலத்திலேயே பிறந்தவள். கண்ணன் அவளுக்குன்னே இடையனாக வந்து அவதரித்தான் சொல்லவன். இன்னொரு பசுரம், உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர். உடனமர் காதல் மகளிர், வடிவனையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள். 2 நாச்சியாரை பத்தி பாசுரம். வடிவாரும் மாமலராள் வலவரு மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணன். ஸ்ரீதேவி நாச்சியார் சீதையா பிறந்திருந்தார், தன்னை ஒன்றும் குறைச்சிக்கவே இல்லை. உயர்ந்த ஜனக குலத்திலே ராஜாவுக்கு மகளாக போய் பிறந்திருக்கார். பூமாதேவி ஆண்டாளாக பிறந்தாள், பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாக பிறந்தாள், 5 வயசாக வாழ்ந்தாள், அரங்கனை கல்யாணம் பண்ணி கொண்டு புறப்பட்டாள். ஆனா நீலாதேவி நாச்சியார் கண்ணனோடு ஒக்க அவனுக்கு சமமா தானும் தன்னை தாழ விட்டு கொண்டும் அடியவர்களோடு அடியவர்களா பழகணும்ன்றதுக்காக பின்னையாய் 1000 மடமடாகவே திருவவதாரம் பண்ணினாள். ஸ்ரீரங்க தம்பெருமாளை பற்றி நம்மால் 10 இருக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். அதுல சாதிக்கிறார், நம்முடைய மாறுவனே என்னும் என்னுடைய ஆகியே என்னும் நிதிச்சால் இடந்த கொண்ட நிலமக கேழ்வனே என்னும் அருவழும் திருமினி கொண்ட ஆய்மாள் அன்பனே என்னும் 3 பேரையும் வரிசையா சொல்லிட்டார். என் திருமகள் சேர் மாறுவனே என்னும் திருமகள் ஸ்ரீதேவி நாச்சியார், அவள் சேர்ந்திருக்க திருமார்பு படைத்தவனே என்னுடைய நின் திரு எயிற்றால் இடந்து நீ கொண்டல்கள் கேழ்வனே எனும் நீண்ட கோர் பற்களாய் மகளாட்டிப்பனே நின்று வைத்தால் இடந்து நீ கொண்டே என்றும் அன்பு மகள் அன்பனே என்னும் அன்று 7 தழுவி நப்பனே என்னும் கண்கள் கிறங்கி போயிருக்கு. கண்ணுல நோய் வந்துட்டா போல சரியா தெரியல. நான் இந்த சமயத்துல பெருமான் முன்னாடி போய் நிக்க போறேன். பெருமானுக்கு எப்பவும் கண்ணு ஒரு மயக்கத்துல இருக்கா? நீலாதேவி நாச்சியாருடைய அனுபவத்தாலே கண்ணன் மயங்கி இருக்கிறாரா? அப்ப நான் முன்னாடி போய் நின்னா அந்த மயக்கத்துல என் பாபங்களை கண்டுகொள்ளவே மாட்டான், நான் தப்பிச்சுடுவேன். இப்படி பகவானுடைய கண்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தும் நீலாதேவி நாச்சியாரை வணங்குகிறேன். வேதாந்த தேசிகன் அவ்வளவு சமத்காரமா ரொம்ப ஆச்சரியமா சாதித்துள்ளார். அப்ப கூந்தல் மலர்மங்கை மண்மடந்தை குலவாயர் கொழுந்து. பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி நாச்சியார் பெருமானுடைய பெருமகள் அத்தனையும் கோஷிப்பாள். இவனே தலைவன் இவனே தலைவன் சொல்லுவாள். பக்கத்தில் இருக்கிறவள் தான் பூதேவி நாச்சியார், அவள் நம்ம எல்லாரையும் போஷிப்பாள். ஏன்னா பூமாதேவி தானே தம் மடியில போட்டு நம்மளை வளர்க்கிறவள், அவள் போஷிக்க போகிறாள். ஆனா 3வது நீலாதேவி நாச்சியார் பெருமானாலேயே அனுபவிக்கப்படுபவள். அவனே இவள் இட்ட சரக்காக வழக்காகத்தான் இருப்பனாம். அதனாலதான் ஆண்டாள் பார்த்தா, கிருஷ்ணாவதாரம்னு சொன்னா நப்பின்ன பிராட்டியத்தாம் முன்னிட வேண்டும். அவள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணித்தான் பெருமானை பற்ற வேண்டும். வதுவ வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் மாயமாவினை வாய் பிளந்ததும் அது இது உது என்னலாவன அல்ல என்ன உஞ்செய்க நைவிக்கும் முதுவைய முதல்வா. நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். வதுவ வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும், இந்த வது பெண்ணு நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா 7 ரிஷபங்கள் மேல பாயறதுக்கு தயார்னு கண்ணன் போயிருக்கணும்னா அப்ப இவள் பேரில் அடங்கா காதல். ஆகையால் நப்பின்னையே நீதான் உன் வீட்டு கதவை திறக்கணும். எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான், நீயே எத்தனை நாழி கண்ணனை பார்த்துட்டு இருப்பாய், எங்களுக்கும் கொடுக்க வேண்டாமா? உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். ஆண்டாள் கூப்பிடுறா, நந்தகோபாலன் மருமகளேன்னு முதல்ல கூப்பிட்டாளாம். நப்பின்ன திரும்பி பார்க்கவே இல்லையான். ஆண்டாளுக்கு துணுக்கேன்னு இருந்தது. என்ன நம்ம கூப்பிடுறோம், நப்பின்ன திரும்பி பார்க்கலன்னா பேரையே சரிவர இன்னும் சொல்லலை. நந்தகோபாலன் மருமகளேன்னு சொன்னா அந்த ஊர்ல எல்லாருமே நந்தகோபாலன் மருமகள் தான். நம்மளை கூப்பிடுறாள்னு எப்படி நப்பின்னைக்கு தெரியும்? ஆனா அவ திரும்பி பார்க்காது இருந்தாளாம். அதனாலதான் தனிச்சிறப்பு பேரை சொல்றா, நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தங்கமிழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலிலங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. நப்பின்ன பிராட்டிக்கு மைத்துனன் கண்ணன், சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். உன் கை செந்தாமரை கை, கண்ணனுடைய கை தாமரை கை. தாமரை கையை காட்டிலும் செந்தாமரை கைக்குத்தான் ஏற்றம். ஏன்? அடுத்த பாட்டில் சொல்றா, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி
கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை. நப்பின்ன பிராட்டி அழகான மை பூசிய திருக்கண்கள். அந்த கண்ணால ஜாட காட்டினாலே கண்ணன் அத்தனை காரியத்தையும் அணுகுணான். மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவு ஏலோர் எம்பாவாய். எங்களையும் அவனோட சேர்த்து வைக்க வேண்டாமா? நீலாதேவி, அதற்காகத்தானே நீ இடைப்பெண்ணாகவே பிறந்திருக்கிறாய். 2ஆம் பாட்டிலையும் சொன்னா, அதாவது 19ஆம் பாட்டிலே மறுபடியும் 20வது பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரருடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன வெம்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். நப்பின்ன பிராட்டிய ஸ்ரீதேவியை போன்ற பெருமை படைத்தவள். நப்பின்னையே துயிலழாய்னு 3 தடவை பாடியிருக்காள் ஆண்டாள். ஒரு முறை பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி, அந்த குமாரத்தி வீட்டு வாசலுக்கு ராமானுஜர் உஞ்சவிருத்திக்காக பிக்ஷை எடுக்கிறதுக்காக வரார். வீதியார அவர் பிக்ஷை எடுத்துன்னு வரார். அப்ப பெரிய நம்பிகள் வீட்டு வாசக்கதவை தட்டுறார். அவருடைய சிறு பெண்ணு வாசக்கதவை திறக்கிறார். மனசுல திருப்பாவை ஓடிண்டே இருக்கு ராமானுஜருக்கு. அவ கதவை திறந்த உடனே என்ன தோணித்தோ மயக்கமா கீழே செறிஞ்சு விட்டார். பெண் பயந்து போய் தந்தையிடத்தே சொன்னார். அப்ப பெரிய நம்பிகள் சொன்னாரா, கவலைப்படாத பெண்ணே, உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வரியன் பாட்ட ராமானுஜர் சொல்லிட்டு இருந்திருப்பார். கந்தங்கமழியும் குழலி கடை திறவாய்ங்கிற இடம் வந்திருக்கும், நீ போய் திறந்திருப்பே, உன்னையே நப்பின்னையாக நினைத்து இப்படி ஒரு பாக்கியமா என்று ராமானுஜர் மயங்கி இருப்பார். 5 நிமிஷத்துல சரியா படும் அப்படின்னு பெரிய நம்பிகள் சாதித்திருந்தால் எத்தனை ஏற்றம் அவளுக்கு. திருக்கண்ணபுரத்திலே இவளுக்குன்னு ஒரு பாசுரத்தை திருவங்கியாழ்வார் பாடினார். வியமுடை விடையினம் உடதர மடமகள் குயமிட தடவர யகலமதுடையவர் நயமுட நடையினம் இளையவர் நடபையில் கயமிடை கணபுரம் அடிகள் தம்மிடமே. ரொம்ப பல்ல உடைக்கக்கூடிய ஒரு பாசுரம். வியமுட விடை என்னும் உடதர மடமகள் குயமிட தடவர யகலமதுடையவர் நயமுட நடை என்னும் இளையவர் நடபையில் கயமிட கணபுரம் அடிகள் தம்மிடமே. வியமுட விடை இனம் அசுர ஆவேசத்தோட 7 ரிஷபங்கள் இருக்க அவற்றை முடித்தான். நப்பின்ன பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டான். அவள் அனுகிரகமும் கண்ணன் அனுகிரகமும் அனைவருக்கும் இந்நன்னாளில் கிட்டட்டும். 8 மகிழ்ச்சிகளோட கல்யாணத்தை பார்த்துட்டோம். இனிமே நாம தீபாவளின்னு முக்கியமா கொண்டாடுறோமே, நரகாசுரனுடைய சதுர்தசி தானே தீபாவளி. அந்த சரித்திரம் என்னன்னு மேல பார்ப்போம்.